வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல், உலர்த்துதல், உப்பளப் பணிகள், பொதுப்பணிகள், சாலை போடும் பணிகள், கட்டிடப் பணிகள், செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இனிய உலக மகளிர் தினத்திலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது இரவு நேர குளிரும் பகல் நேர வெப்பமும் அதிகரித்து காணப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி வரை அதிகரித்து காணப்படுகிற நிலையில் நாளையிலிருந்து வெப்பம் தனிய போகிறது, குளிர் விலகப் போகிறது, இதமான வெப்பம் மாறப்போகிறது. 10ஆம் தேதி இரவிலிருந்து மழை பொழிவு தொடங்க போகிறது. முதலிலே 10ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளிலும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளிலும் மழை பொழிவை தொடக்கும். 11ஆம் தேதி அதிகாலை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மழை பொழிவை தொடங்கிவிடும். 11ஆம் தேதி காலை உள்ளே தொடங்கிவிடும். 11ஆம் தேதி மதியம் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிக்கும் தொடங்கி 11ஆம் தேதி மாலை இரவிலே கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரளாவிற்கும் மழை பொழிவை தொடங்கிவிடும். ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு. 11ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் கொடுத்தாலும் கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும், அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை தொடங்குகிறதோ அப்பொழுதிலிருந்து 48 மணி நேர விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நிலநடுக்கோட்டு நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரையேற்றும் என்பதனால, குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டின் தரையில் ஏறும் என்பதனால கண்டிப்பாக மழை பொழிவு விட்டு 2 நாட்களுக்கு 48 மணி நேரம் இருந்து கொண்டிருக்கும். தொடங்கியது முதல் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை இடைவெளி விட்டு ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். கடந்த சுற்றை விட இந்த சுற்று கொஞ்சம் வேகமாக வரும் காற்று சுழற்சி வேகமாக வந்து வேகமாக விலகுகிற காரணத்தினாலே 2 நாள் மழை. ஆனால் இந்த மழை வடகடலோரமும் இந்த முறை எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் உள்ளேயும் மழை பொழிவு எட்டி பிடிக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை பொழிவும், புதுச்சேரி அதற்கு தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு சற்று கூடுதலாக இருக்கும். டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்குதலுடன் இருக்கும். ஆங்காங்கே மிக கன மழை பொழிவும் ஒரு சில இடங்களில் உண்டு. இந்த மழை பொழிவு 10ஆம் தேதி இரவு தொடங்கும் என்பதனால 10ஆம் தேதி மதியத்திற்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள். 9ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட்டு 10ஆம் தேதி மாலைக்குள் வைக்கோல் போன்ற தீவனத்தை கட்டி மூடி பாதுகாத்திடுங்கள். அதே போல அனைத்து பணிகளுக்குமே சாலை பணி, சாலையில் தார் சாலை போடுதல், மழை 11ஆம் தேதி இருக்கும் என்பதனால சாலை போடுவதில் சற்று இடையூறு கொடுக்கும். கட்டிடப் பணிக்கு 11ஆம் தேதி முழுமையான ஒரு இடையூறை கொடுக்கும். 11ஆம் தேதி வெளிப்புற பூச்சு, வெளிப்புற வண்ணம் திட்டுதல், வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய உலர்த்துதல் பணி மற்றும் அறுவடை, விதைப்பு பணி, பூச்சி விரட்டி அடிக்கும் பணி அனைத்து பணிக்குமே 10ஆம் தேதி இரவிலிருந்து 12ஆம் தேதி இரவு வரை 2 நாட்களுக்கு 48 மணி நேரம் முழுமையான ஒரு மழை வானிலையாக இருக்கும். விட்டு ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கும். ஆக 48 மணி நேரம் 10 இரவிலிருந்து 12 இரவு வரை மழை. இதில் விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைக்க வேண்டிய நிலையில் கனமழை பொழிந்து தண்ணீர் தேங்கி விதைத்தவர்களுக்கும் பாதிப்பு, விதைக்க எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் தண்ணீர் தேங்கியதன் காரணமாக உலர்ந்த பிறகு உழுது விதைக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தேதியில் நிலம் தயாராகி இருக்கிறது. ஆனால் அடுத்த 3வது நாள் மழை வரப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு டெல்டா தென் தமிழ்நாடு கண்டிப்பாக பரவலான மழை பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு விதைப்பை சற்று தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அதற்கு அடுத்தபடியாக 13 16 வரை இடைவெளி கொடுத்தாலும் 17 மாத இறுதி வரை குழப்ப வானிலை இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு கோடை பயிரை பொறுத்த வரைக்கும் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழையையும் வெயிலையும் தாங்கக்கூடிய பயிரை விதைப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய கோடையில மாதத்திற்கு 3 காற்று சுழற்சிகள் வந்து, அதாவது 11 12க்கு அடுத்தபடியாக 17 மாத இறுதி வரைக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கைக்கும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடையே, அந்தமானோட தெற்கு பகுதிக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி குமரிக்கடல் பகுதி வரைக்கும் வந்து குழப்பி கொண்டிருக்கும். அவ்வப்பொழுது மழை பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். இதுல 22 23 24 தேதி மிதமானது முதல் சற்று கனமழை பிடிப்பிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் 2 ஏப்ரல் 12 ஏப்ரல் 22 இப்படி மே 2 மே 12 மே 22 என்று மழை வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மே 2 மாதமும் தலா ஒரு வலுவான நிகழ்வு கனமழையும் தர இருக்கிறது. மீத 2 நிகழ்வு சாதாரண மழையை தரலாம். ஆக மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், அனலும் இருக்கும். நிகழ்வு அப்பால் இருக்கும் பொழுது வெயிலும், அது கடற்காற்றை நுழைய சாதகம் இல்லாமல் உயரழுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது அனலும் வெயிலும், இரவு நேர குளிரும் இருக்கும், பனிப்பொழிவு கூட கோடையில் இருக்கும் உயரழுத்தம் வந்தால். ஆகவே அனைத்தும் கலந்த வானிலை கோடை என்பதை நினைவில் கொண்டு விதைப்பிற்கு உங்களுடைய தானியத்தை தேர்ந்தெடுத்து விதையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மழையை நம்பி எந்தவித விவசாயம் செய்ய முடியாது. எந்த மழையும் உங்கள் தேவைக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் பொழிந்து விடாது. நிகழ்வுகள் இருக்கிறது, ஒதுக்கி ஒதுக்கித்தான் பொழியும். கடந்த 2ஆம் தேதி மழை சில இடங்களே ஒதுக்கியது, அடுத்தது வந்த மழையும் பல இடங்களை ஒதுக்கியது. ஆக இப்படி மழை பொழிவுகள் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பொழியும். எப்பொழுதுமே மழைநீரை சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்க தயாராக இருங்கள். மழைநீரை சேகரித்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் நிம்மதியாக விவசாயம் செய்யலாம். ஆகவே மழை கண்டிப்பாக உங்களுக்கு பொழியும். எந்த இடத்தில் எந்த நாளில் பொழியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஏற்ற இறக்கத்துடன் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும். பெய்யும் இடத்தில் வலுத்த கனமழை பொழிவாக இருக்கும். அருகே ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். இதுதான் இந்த ஆண்டோட நீண்டகால வானிலை அறிக்கையும் கூட, கோடை வானிலை அறிக்கையும் கூட. ஆக வரக்கூடிய 11 12 மழை பொழிவு உப்பு உற்பத்தியையும் பாதிக்கும். உப்பு உற்பத்தி, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை பாத்திலிருந்து வாரி பாதுகாத்திடுங்கள். 11ஆம் தேதி அதிகாலைக்குள், கண்டிப்பாக 10ஆம் தேதி இரவிலிருந்து மழை பொழிவை தொடங்கும் என்பதனால 10ஆம் தேதி மதியத்திற்குள் உப்பை பாதுகாத்திடுங்கள், மூடி பாதுகாத்திடுங்கள். தூத்துக்குடிக்கும் வேதாரண்யத்திற்கும் கண்டிப்பாக கனமழை உறுதி. வேதாரண்யம், அகசியம்பள்ளி மற்றும் தூத்துக்குடி கடலோரம் கனமழை உறுதி உறுதி உறுதி. அடுத்தபடியாக செங்கல் சூளைப்பணி. செங்கல் சூளை பணிகளுக்கெல்லாம் செங்கல்ல கட் பண்ணி வச்சிருப்பீங்க தீயிடுவதற்காக, அதை மூடி பாதுகாக்க வேண்டும். அனைத்து பணிகளுமே, பொது பணிகள், சாலை பணிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் கயிறு மற்றும் அப்பளம், ஊதுபத்தி, பட்டாசு எல்லா பணிகளுக்குமே வரக்கூடிய 11ஆம் தேதி 12ஆம் தேதி மழை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது. உள்ளே திண்டுக்கல், திருச்சி வரை, மேற்கே திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வரை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கர்நாடக எல்லையோரம் மழைப்பொழிவு, எல்லையோரம் வரைக்கும், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடித்தாலும் தூறல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும். தெற்கே தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவின் பரப்பும் அளவும் கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். கோடை நிகழ்வு வடகடலோரம் வரும். படிப்படியாக சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு நிகழ்வு முன்னேறும், உயரழுத்தம் விலகும். வடகடலோரம் தெற்காந்திர வரைக்கும் நிகழ்வுகளுக்கு மழை இருக்கிறது. கோடை நிகழ்வு, கோடை மழை கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே இதுவரை பெய்யாத, இதுவரைக்கும் உறுதிப்படுத்த முடியாத வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது கோடையில் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.